கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 10 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ தான் மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணேன், மல்லிகாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அன்னைக்கு என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வரும் பொழுது அவங்களோட பொண்ணோட கையில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஃபேனில் கையை விட்டுட்டாங்க. இப்போ மறுபடி என்னோட பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அவளை நான் கூப்பிட்டதுனால தானே அவளுக்கு இப்படி ஆகிட்டே அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அவங்க வந்துருவாங்கம்மா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இது மாதிரி என் பொண்ணு கட்டிக்க போகிற மாப்பிள்ளைய என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது நடக்காமையே போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, நான் ஒரு விஷயத்த சொல்லவாம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, நீ ஏன் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதான் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இங்கே இருக்காங்க, இவங்களை நீ கூட்டிகிட்டு போனா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாரும் ஒன்றா போயிட்டு பார்த்தா போதும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நைஸா மகேஷ் கிட்ட, என்னடா இது, எப்படியாவது அந்த பொம்பளைய பார்க்காம நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, மாயா நீ கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் இங்கே வரவிடாம தடுத்த, ஆனா நம்மளே அவங்கள பார்க்க போற மாதிரி இருக்க போகுதே, அவ மட்டும் நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, பொண்ணு மாப்பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க, அவங்கள கையோட கூட்டிட்டு போனா என்ன அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ஆமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்பதான் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, இந்த நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது எனக்கு ஒரு நல்ல சகனமா படலை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஃப்ரெண்டை தானே பார்க்க போறோம், அங்க போனா அவ ஆசீர்வாதம் கொடுப்பா, அது போதும் எனக்கு, என் ஃப்ரெண்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு மாயாவுக்கு மறுபேச்சு எதுவுமே பேச முடியல. அப்ப ராஜா சொல்றாரு, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி வாமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறுறாங்க. அப்ப மாயாவும் மகேஷும் பயத்துல நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, 2 பேரும் இந்த கார்ல ஏறுங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, மேடம் எப்படி மேடம் உங்க கார்ல நாங்க வரது, நாங்க ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறாரு, அவரை நான் இந்த மாதிரி பாதிலே விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு, இங்க பாருங்க நீங்க கார்ல ஏறுங்க, நீங்களும் எங்களுக்கு இனிமே உறவுக்காரன் தான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. மாயா தயங்கினது எதுக்குன்னா, அந்த டாக்டரை பார்க்காம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மாயா தயங்குனாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி விடல. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மாயாவையும் மகேஷையும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ட்ரைவ் பண்றாரு. அப்ப மாயாவுக்கு பயம் தாங்க முடியல, ஹாஸ்பிட்டல் மட்டும் போனா கண்டிப்பா அந்த டாக்டர் கிட்ட நம்ம சிக்கிருவோமே அப்படின்னு. அதே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நர்ஸ் கிட்ட, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன்னு, மல்லிகா மேடத்தை எங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சிஸ்டர் சொல்றாங்க, மேடம் தோ அந்த ரூம்ல தான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டே நேராக மல்லிகாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ மாயாவும் மகேஷும் சரியான பயத்தில் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி பின்னாடி நிற்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மல்லிகாவை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் ரேவதியும் ரூம்குள்ளே வந்தவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ அந்த மகேஷும் மாயாவும் ரூம்குள்ளே வர்றவங்க 2 பேரும் ஷாக்காக நிற்கிறத பார்த்துட்டு, என்ன இது, இவங்க 2 பேரும் இப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக அந்த மல்லிகாவை பார்க்க, மல்லிகாவோட கண்ணில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க மாயா. அப்பாடா, எப்படியோ இந்த பொம்பளைக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சே அப்படின்னு மாயாவுக்கு சந்தோஷம். இன்னொரு பக்கம் மகேஷும் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடு அப்படிங்கிறது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவை பார்த்து மல்லிகா அப்படின்னு சொல்ல, மல்லிகா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி இங்கே ஏண்டி வந்த, இன்னைக்கு உன் பொண்ணுக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரும்பொழுது தானே
உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இதுக்கு போயிட்டு நீ ஏன் கவலைப்படுற? ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால இப்படி நடந்துருச்சு. நீ என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படாத சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு உன்னால வர முடியாததுனால நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்பதான் நர்ஸ் சொன்னாங்க உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியல. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரும் பொழுது உன் பொண்ணுக்கு கையில அடிபட்டுருச்சு. இப்ப நீ பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன்கிட்ட எப்படியாவது பொண்ணு மாப்பிள்ளைய காமிக்கணும் அப்படின்னு தான் ஓடோடி வந்தேன். கடைசியில் உனக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க ஆன்ட்டி, கவலைப்படாதீங்க, இந்த ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு சரியாகிரும்ல அப்படின்னு. அப்ப நம்ம டாக்டர் சொல்றாங்க, ஆமா ரேவதி அப்படின்னு சொல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, நான் உன் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக தான் காரில் போயிட்டு ஏறினேன். அதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா தான் இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு வந்துட்டு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்போன்னா, காரில் ஏசி ஆன் பண்ண பிறகு தான் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் சொருவுனுச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதோட என் ஞாபகம் இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆனதில் கண்ணில் வந்துட்டு கிளாஸ் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதனால கண் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருச்சான். ஸோ 1 மந்த் கழிச்சு தான் வந்துட்டு கண்ணு க்யூர் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னை மன்னிச்சிரு மல்லிகா, என்னால தானே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நீ ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரு, எது நடக்குதோ அதானே நடக்கும், அது யாராலையும் தடுக்க முடியாதுல்ல, நீ என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிடி, இங்க பாரு, உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், உங்ககிட்ட பொண்ணு மாப்பிள்ளையை காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப மல்லிகை கேக்குறாங்க, இவங்க யாரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க தான் மாப்பிள்ளையோட அண்ணி அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்ப மல்லிகா சொல்றாங்க, என் கண்ணால பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தை தவிர்த்து நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரேவதியும் நன்றி மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு மல்லிகா சொல்றாங்க, சரி சாமுண்டீஸ்வரி, நீ என்னை பத்தி கவலைப்படாம பிள்ளைங்களோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. ஒரு மாதையில கண்டிப்பா என்னோட கண்ணு கண்டிப்பா சரியாயிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரியும் சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, ஆமா, அந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை வேற பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன், நீ போயிட்டு வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப மாயாவும் மகேஷும் பேசிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, நல்ல வேலை இந்த டாக்டருக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு, அதனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, காத்து நம்ம பக்கம் வீசுது, அதனாலதான் நம்ம பண்ற தப்பு எல்லாமே ஈஸியா மறைஞ்சு போயிடுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியா இருந்தாலும் அந்த டாக்டருக்கு ஒரு மாசத்துக்குள்ள கண்ணு சரியாயிரும். அதுக்கு முன்னாடி உனக்கும் ரேவதிக்கும் நடக்கிற கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, அதுவும் முக்கியம்தான் அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து வெளியில வராங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சரி போயிட்டு வா டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அங்கேருந்து மாடிக்கு போறாரு. இதை சந்தேகமா பாக்குற மாயா என்ன பண்றாங்கன்னா, இங்க நின்றுகிட்டு இருந்தவன் எதுக்கு போறான் அப்படின்னு மாயா கார்த்தியை ஃபாலோ பண்ணி போறாங்க. கார்த்தி நேரா மாடிக்கு போறாரு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவன் டாக்டரை தான் பார்க்க போறான், என்ன பேசுறான் அப்படிங்கிறத நம்ம காதுல வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு மாயா நேரா கார்த்தியை தொடர்ந்து போறாங்க. கார்த்தி நேரா டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்ல, அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஏப்பா நீ அந்த டிரைவர் தானே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், நான் டிரைவர் தான் அப்படின்னு. மல்லிகா கேக்குறாங்க, சொல்லுப்பா என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி நீங்க எப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, நான் நல்லா தான் வந்துட்டு கார்ல ஏறினேன். அப்ப ஏசியை ஆன் பண்ணேன், கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னமோ அந்த ஏசியை ஆன் பண்ண பிறகுதான் ஏதோ மயக்கம் வந்த மாதிரி தெரியுது. ஸோ நான் அப்படியே மயங்கிட்டேன், எப்படி கொண்டு போய் மரத்துல விட்டேனே தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு.
அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, நான் இந்த மாதிரி மயங்கினதே இல்லை தெரியுமா, இதனால என் கண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு, அதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எந்த இடத்துல நீங்க ஆக்சிடென்ட் ஆனீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு டிரைவர் அப்படின்னு கார்த்தி கிட்ட அட்ரஸை சொல்றாங்க. கார்த்தியும் அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா மல்லிகா கிட்ட, சரிங்க மேடம், உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப இத பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, ஆஹா, இவன் சரியான யமகாதகனா இருக்கான், இவனை ஃபாலோ பண்ணி வந்தது நல்லதா போச்சு, இவன் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் தேடுறான், நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த கார்ல இருக்கிற அந்த சென்ட்டை எடுக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா வெளியில வராரு. அப்ப கூடவே மாயாவும் வராங்க. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, போலாமா டிரைவர் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, போலாம் மேடம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. சாமுண்டேஸ்வரி ரொம்ப கவலையா வந்துட்டு சேர்ல உட்காடுறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படி கவலையா வரதை பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அந்த மல்லிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுவும் என் ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படிங்கிறத கேட்கும் பொழுதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம், அவங்களுக்கு ஏதோ எதேச்சியா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, எனக்கு என்னமோ உண்மையாவே பயமா இருக்கு, அவ இங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரும் பொழுதுதான் அப்படி நடந்துச்சு, மறுபடியும் அவளுக்கு அப்படி நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா சாமுண்டீஸ்வரி, கவலைப்படாதம்மா, சீக்கிரம் அவங்களுக்கு சரியாகிரும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ என்னோட பொண்ணை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு கண்ணு முடியாம என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு கவலையா இருக்கு, பாவம் அவளுக்கு ஒரு குழந்தை வேலை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, கவலைப்படாதம்மா அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இது ஏதோ ஒரு இன்டென்ஷன்லாம் நடந்த மாதிரி இருக்கு, அந்த காருக்குள்ள அப்படி என்ன சென்ட் இருக்கு, அதனாலதான் அவங்க மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க, ஸோ அந்த சென்ட்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரே யோசனையா இருக்காங்க. மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பா அந்த கார்த்தி டாக்டர் கிட்ட பேசினப்புறம் அந்த கார்ல உள்ள சென்ட்டை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான், அந்த சென்ட்டை எப்படியாவது அந்த டிரைவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்தாகணும், அப்பதான் அந்த டிரைவர் உண்மையை கண்டுபிடிக்க முடியாம தவிக்க முடியும், எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. மாயா அங்க எங்கேயும் குறுக்கால நெடுக்கால நடந்துகிட்டு இருக்கிறத மகேஷ் பார்த்துட்டு நேரா மாயா கிட்ட, என்னாச்சு, ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நம்மளை கொண்டாந்து கார்ல நிப்பாட்டின பிறகு அந்த கார்த்தி மறுபடியும் டாக்டரை பாக்குறதுக்கு போனான்ல அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, அவன் டாக்டரை பார்க்க தான் போனானா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா. மாயா சொல்றாங்க, ஆமா, அவன் டாக்டரை பார்க்க தான் போனான், அவனை ஃபாலோ பண்ணி போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயினீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏதோ போலீஸ் மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த மல்லிகாவும் டாக்டர் எப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டான், இப்போ அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு தான் போக போறான், அதுக்குள்ளேயும் நான் போயிட்டு எப்படியாவது அந்த மயக்க மருந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மகேஷ் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ சுலபமா எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துருவ, நீ இந்த வீட்டோட மகாராணி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும், சரி நீ வீட்டிலே இரு, நான் நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மயக்க மருந்தை எப்படியாவது எடுக்கிறேன் அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, நீ எடுப்பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும், நீ சரியான டேலண்டான ஆளு, நீ வந்துட்டு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிரும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா அந்த மருந்து சென்ட் பாட்டில் எடுக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, அந்த காருக்குள்ள சென்ட் இருக்கும்ல, ஏசி ஆன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, ஸோ கண்டிப்பா அந்த சென்ட்டுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. கார்த்தி அந்த கார்ல இருக்க சென்ட்டை எடுக்கலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த மாயா நேரா ஆட்டோல போய் அங்க இறங்குறாங்க. நேரா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த காரு கிட்ட வராங்க. வந்துட்டு அந்த காரை சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா கரெக்டா சென்ட் இருக்கிற இடத்த பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த சென்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்து கையில வச்சுக்கிறாங்க மாயா. இதை தேடி கண்டிப்பா அவன் வராம இருக்க மாட்டான், இதை எடுத்துட்டா அவனால
எப்படி ப்ரூஃபை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு மாயா நினச்சிட்டு நிற்கிறாங்க. அதே இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி பார்க்கறதுக்குள்ள மாயா போயிட்டு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கார்த்தி காரை நிப்பாட்டி போட்டுட்டு அங்கே வராரு. வந்துட்டு காரை பார்க்குறாரு. காரை ஆக்சிடென்ட் கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு மல்லிகாவுக்காக. அதுக்கப்புறம் காருக்குள்ள ஏதாவது சென்ட் கிடக்கா அப்படின்னு கார்த்தி அங்கே எங்கேயும் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே இல்லை. அதைத்தான் மாயா எடுத்துட்டாங்களே. அப்போ கார்த்தி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாரு. இதை நம்ம மாயா கவனிக்கிறாங்க. மாயா நினைக்கிறாங்க, நீ என்ன தேடினாலும் உன் கைக்கு அந்த சென்ட் பாட்டில் கிடைக்காது. ஏன்னா அதைத்தான் நான் எடுத்துட்டேனே. நான் நினைச்சதை விட நீ சரியான எமகாதகனாக தான் இருக்கிற. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் நினைக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீட்டுக்கு மகேஷ் மாப்பிள்ளையா போக தான் போகிறான். அதுக்கு நீ ஒரு தடையா இருக்க. ஃபர்ஸ்ட் உன்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சென்ட் பாட்டிலை தேடிட்டு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, நீ என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காதுடா அப்படின்னு. கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ மாயா வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு, டிரைவர், ஈஸியாக உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு மாயா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மகேஷ் இருக்காரு. மாயா நேராக மகேஷ் கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்கிறாரு, நீ எப்போ வருவ அப்படிங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் சுலபமா இந்த சென்ட் பாட்டில் எடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, நீ எடுப்பனே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த யமகாதக டிரைவர் அங்கே போயிட்டான் தெரியுமா. நல்ல வேளை அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு இந்த சென்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் அந்த டாக்டரையே மயக்கம் அடைய வச்சேன். எதுக்கும் இது இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உதவி ஆகும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அந்த காரில் ஏதோ இருந்திருக்கு. கண்டிப்பாக அதுதான் மல்லிகா மேடம் மயக்கம் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. மல்லிகா மேடம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க. அது யாரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு கார்த்தியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதிக்கும் மகேஷுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இடையில மாயாவோட இந்த ஃப்ராடுத்தனம் தான் வந்து நம்ம கார்த்திக்கு வந்து சுலபமாக அந்த 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது தெரிய போகுது. கார்த்தி எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போறாரு, எப்படி ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட்ஸில் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.